வெக்கப்பட்டு நான் ஆத்தல அக்கப்பட்டு சிக்கப்பட்டு நான் போய் எங்க போய் விழுந்த வானமட்ட கோமணத்தோட ஒரு ஓட்ட பிள்ளையார் கோயில போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். ஓட்ட பிள்ளையார் கோயில போய் ஒளியுற. ஆமா. அங்க ஒளிஞ்சு கொண்டு இருக்கும் போது என் தேவி பத்தான பத்தினி அன்னைக்கு பரமேஸ்வரி ஆற்றுக்கு தண்ணி எடுக்க வந்தா. எடுக்கும் வரும்போது அம்மா யாரம்மா அங்கே போவது? நான் பிறந்த மேனியோடு இருக்கிறேன், ஏதாவது ஒரு ஆடை கொடுத்தா நான் யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, அப்போது பரமேஸ்வரி சொல்றான். கேட்கும் போது முந்தான சீலிய முளம் போட்டு எனக்கு கொடுத்தா. யாரு? கண்ணகி. கொடுத்த பிறகு அதை கட்டி கொண்டு நான் வெளியே வந்த உடனே அப்போது மன்னா நீங்களா, மன்னா நீங்களா ஏன் இந்த கோலம்? நீ கொண்டு வந்த பொன்பொருள் எங்க? உன்னுடைய மணிமகடம் எல்லாம் எங்கே? அப்படி என் தேவி கண்ணகி கேட்கும் போது நான் சென்று சென்று நாடு நகரம் எல்லாம் பொன்பொருள் திரவியம் எல்லாம் அனைத்துமே தோற்று விட்டேன். அவளை விட்டு பிரியும் போது ஒரு பூசணிக்கு அளவு அனுதகம் தருகிறேன் என்று நான் சத்தியம் செய்து விட்டேன். அதனால எந்த கடை இருந்தாலும் தாசி கடன் வேசி கடை இருக்க கூடாது. எந்த கடனா இருந்தாலும் தாசி கடன் மெயினா கூத்தியா கடை அதனால மாதையனுடைய கடனை கட்டணும். அதனால உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வடதுகால் சிலம்ப குடு அப்படின்னு கேட்கும் போது என் தேவி என்ன சொன்னா, சாமி கூரை விட்டு போனா குணங்கட்ட செட்டியார் என்பார்கள், மாலையை விட்டு போனா மதிகட்ட செட்டியார் என்பார்கள். அதனால உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிலம்ப கொடு அப்படின்னு கேட்கும் போது என் தேவி அதாவது குமிந்து அந்த சிலம்ப கரட்டும் போது அந்த சிலம்பு எப்படி பேசுது தெரியும்? எப்படி பேசுது? வடதுகால சிலம்ப கொடு தேவி என்று கேட்கும் போது என் தேவி கண்ணகி குனிந்து அந்த சிலம்ப கழட்டும் போது அந்த சிலம்பு எப்படி பேசுது தெரியுமா? சிலம்ப கழட்டும் போது சிலம்பு எப்படி பேசுது? எப்படி பேசாத கால் சிலம்பு வாய் திறந்து பேசுது. கரெக்டா வேணா கண்ணகம்மா கணவனுக்கு ஆபத்து. உதரமும் கால் சிலம்பும் ஒன்னா பிறந்தது. பத்தினி பிறக்கும் போது பாதத்துல பிறந்தது, கண்ணகி பிறக்கும் போது காலிலே பிறந்தது அந்த சிலம்பு. ஆமா, அதனால இந்த சிலம்பு தான் இப்படி பேசுது. சரி, அப்படி என்றான் உன் இடது கால இருக்கக்கூடிய சிலம்ப கொடு அப்படி என்று கேட்ட பிறகு அந்த சிலம்பை எடுத்து நானு இடது கால சிலம்பை எடுத்து இந்த சிலம்பை விற்று விலை மாறி அந்த மாதேனுடைய கடனை கட்ட வேண்டும். அதாவது கடனை கட்டணுமா இல்லையா? கூத்தியா கடை இருக்கவே கூடாது. அந்த சிலம்பை எடுத்து நான் இப்பொழுது விற்று விலை மாறுவதற்காக நான் போய் வைக்கிறேன். சிலம்பெடுத்து செட்டியாரு வழி நடந்தோம். பைய தோலை மேல போட்டு
பட்டணமா வழி நடந்தான் செட்டியாரு. செட்டியாரு. ஆனா 7000 கப்பல் உடைந்து கரை சேர்ந்து போச்சு. 7000 கப்பல் உடைஞ்சு கரை சேர்ந்துருக்கு. ஆமா. கண்ணகி சிலம்ப கடமாற வந்திருக்கிறோம். என்னது? கண்ணகி சிலம்ப கடமாற வந்திருக்கிறேன். அப்படி சிலம்ப எடுத்து போகும்போது இந்த வழியில சொக்கநாதர் இருக்கிறாரு. மதுரை எல்லையில இந்த சொக்கநாதரை வணங்கி விட்டு போனா நமக்கு இந்த சிலம்பு நல்லா விட்டு விளமாறணும் அப்படின்னா சொக்கநாதரை வந்து வேணும். சொக்கநாதரு இந்த சிலம்பை எடுத்து நான் மதுரைக்குள்ள சென்று வெற்றி விலைமாறி வந்தால் மண்ணால இருக்கும் கோபுரத்தை பொன்னால கட்டி வைக்கிறோம், செங்கல்லால் இருக்கும் கோபுரத்தை செம்மல்லால கட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொக்கநாதர் நான் இப்பொழுது வழிபடுகிறேன். ஓம் சொக்கநாதரே நமக்கு. சொக்கநாதரே, கற்பூர தீபமும் உனக்கு இந்த செட்டியார் கனமுடனே செய்து வந்திருக்கிறேன். இந்த சிலம்பை விற்று விலமாறி வந்தால் மண்ணால இருக்கும் கோபுரத்தை பொன்னால கட்டி வைக்கிறேன். அதனால எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் சொக்கநாதரே. சொக்கநாதர் கிழக்கே, அதாவது நான் இந்த சிலம்புகளை விற்று விலமாற வேண்டும் அப்படி என்று அந்த சொக்கநாதர் கேட்கும் போது சொக்கநாதர் என்ன செய்யறார்? கிழக்கே இருக்கக்கூடிய சொக்கநாதர் மேற்கே அமர்ந்து இருக்கிறார். அப்படின்னா சொக்கநாதர் எனக்கு வரம் கொடுத்துட்டாரு. அதனால இப்பொழுது மதுரைக்குள்ள சென்று இந்த சிலம்பை விற்று விலமாறணும். சிலம்பு அப்படின்னு இந்த தூர வீதியில இடப்புறமா தள்ளி வழி நடந்தான் கோவலை சக்தி. வெள்ளிச்சிலம்ப விரலால ஏந்தி வீசி நடந்தான் கோவலை சக்தி. கொண்ட சிலம்ப குடங்கையில ஏந்தி வீசி நடந்தான் கோவலை சக்தியா. சரி, எங்க வந்திருக்கிறோம்? மதுரைக்குள்ள வந்திருக்கிறோம். அடோ, மதுரைக்கா வந்திருக்கிறோம்? ஓ அப்பா. இந்த மதிலுடைய அழகு பார்த்தாயா? மதியோட அழகா வர்ணிக்கணும். ஆனா எவ்வளவு அழகாக அற்புதமாக சிறப்பாக எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா?
மதுரைக்குள்ள போகும்போது அந்த மதுரனுடைய அழக வர்ணிக்கும் போது எப்படிக்குது தெரியுமா? எப்படி? சோழகவி பாடும் சொக்கட்டா மாடும் சோங்கி விளையாடுது சோழகிரி நாடு. ஆமா, வீணகவி பாடும் விந்தாம்பர வீசும் விருதுள்ள பாவாட மேல் பறந்தாடும். சுத்துமணி மண்டபம் பொன் கோபுரம் சூரியன் நுழையாத தலையேறி காவல். பார்த்ததொரு கண்ணாடி பபிசியா இருக்கும் பங்காரு கண்ணாடி சிங்கார மேடை. வண்ணாத்தி கட்டிய வர்ணமலை கூடம். ஆமாண்ணா, மதுனுடைய அழகு இவ்வளவு அழகாக இருக்கு. மதுரை அழகெல்லாம் நல்லா இருக்குது. கோட்டை கோபுரம் மாளிகை மெத்தையெல்லாம் இருக்குது. ஆனா யாருமே இந்த சிலம்ப வாங்குறவங்க யாரும் காணுமே. ஆனா மெத்த மாளிகை தான் இருக்குதா ஒளிஞ்சு. ஆனா இந்த சிலம்ப யாரும் வாங்கவில்லையே. ஏன்னு கேளு. நம்மள கேப்பாரும் இல்ல பாப்பாரும் இல்ல நம்மள கேப்பாரும் இல்ல பாப்பாரும் இல்ல. ஆனா மெத்த மாளிகை இதுதான் இருக்குது. ஆனா ஏன் இந்த சிலம்ப வாங்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இருந்த காசி எல்லாம் மெத்த மாளிகை கட்டி விட்டாங்க, வீடு கட்டி விட்டார்கள். அதனால இங்க யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால அதோ பாரு அங்கே. ஆனா சிலம்புன்னு தான் சொல்றேன். சிலம்பனுடைய விலை என்ன? ஆமா, ஒரு பொருள் இருந்தா பொருளுக்கு ஏத்த விலை இருக்கணும். ஒரு தக்காளியே இருக்கிறாங்க, கூதி பத்திர கூறு 10 ரூபா. சிலம்புன்னு என்ன? சிலம்பத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சிலம்பனுடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேக்குறேன். அண்ணா, சிலம்போட விலை என்ன சொல்லு பாக்கலாம். சிலம்ப விலை 6 லட்சம், அரும்பு விலை 6 லட்சம். சிலம்புன்னு தான் சொல்றேன். சிலம்பனுடைய விலை என்ன? சிலம்போட விலை என்ன? விலை சிலம்பு வாங்கிக்கிறீங்களா? சிலம்பு விலை 6 லட்சம். அரும்பு விலை 6 லட்சம். பவுன விலை 10 லட்சம். முகப்பு விலை 3 லட்சம். குந்து விலை கோடி லட்சம். அப்படியாப்பட்ட விலை சிலம்பு. என்கிட்ட ஏன் சிலம்பு காடி இருக்கிற? எங்க வீட்டுக்காரி காக்கா காலி எந்த சிலம்பு போடுறான்? அண்ணா, இங்க யாருமே கேப்பாரு இல்ல பாப்பாரும் இல்ல. அதனால அங்கே பார் குடிசைகள் தெரிகிறது. குடிசைகள். ஆமா, அந்த குடிசையில பாக்குறதுக்கு தான் குடிசை. ஆனா உள்ள நகை நட்டு பொன் பொருள் நிறைய இருக்கும். ஆமா, ஏன்னு கேளு. இப்ப பாரு, வயசானவங்க பாரு காட்டுல ஏறு ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆமா, அவங்க மடியில கோமணத்துல பாரு கத்தையா பணமா இருக்கும். ஆமா, வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாங்க. அவங்க ஒரு பிச்சா கூட அதனால அந்த குடிசைகளை தேடி போயிருக்கும் போது செட்டியாராகப்பட்டவர் அங்க இருக்கக்கூடிய குடிசைகளை தேடி போக அந்த குடிசையில் இருக்கக்கூடிய தாசிகள், தாசி பெண்கள், அப்பு தாசி குப்பு தாசி இப்படி சொல்லக்கூடிய தாசிகள் வருகிறார். அவரால் மட்டும் அறியலாம்.